வணக்கம். இது ஏன் என்ற கேள்வி. நான் ஷபீர் அஹ்மத். 2024 தேர்தலில் கர்நாடகா மாநிலம் ஒரு மிக முக்கியமான ரோலை பிளே பண்ணும். ஏன்னா கடந்த முறை 25 தொகுதிகளில் பாஜக இங்கே ஜெயிச்சாங்க. ஒட்டுமொத்தமே 28 தொகுதிகள், அதில் 25 தொகுதிகள் பாஜக ஜெயிச்சிருக்காங்க. அப்படின்னும் போது அதே ஸ்ட்ரைக் ரேட்டோட இந்த முறையும் ஜெயிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம் என்பது பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கு. ஏன்னா அவங்களுடைய கணக்கு பார்த்தீங்கன்னா 370 சீட்ஸ் ஜெயிக்கணும், 400 சீட்ஸ் ஜெயிக்கணும். அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா கூட அந்த முயற்சி அப்படின்றத அவங்க தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல கர்நாடகா மாநிலத்துல ஒரு மிக முக்கியமான ரோலை அவங்க எதிர்பார்க்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் இங்கே களம் எப்படி மாறி இருக்கிறது அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. ஏன்னா 2023 தேர்தலில் அமோக வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருக்கிறது அப்படின்னும் போது இங்கே ஒரு டஃப் காம்படிஷன் இருக்கும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதை பற்றி பேசுவதற்காக நம்மோடு ஈதினா பத்திரிகையுடைய ரிசர்ச் டீம்ல இருக்கக்கூடிய அசோக் குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். ஈதினா அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் 2023 கர்நாடகா அசெம்பிளி எலெக்ஷன்ல அவங்க சொன்ன ஒப்பீனியன் போல் தான் கரெக்டா பெர்ஃபெக்டா இருந்துச்சு. 136 தொகுதிகளில் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்னாங்க. பெரிய பெரிய நிறுவனங்கள், டெல்லியில இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இங்க சர்வே பண்ணிட்டு பிஜேபி ஜெயிக்கும் அப்படின்னாங்க. பட் ஈதினா சொன்ன அந்த சர்வே தான் பெரிய அளவுக்கு உண்மையாக இருக்கிறது அப்படின்னும் போது இந்த முறையும் அவங்க ஒரு சர்வே வெளியிட்டு இருக்காங்க. அதுல ஒரு 13 to 18 சீட்ஸ் வரைக்கும் காங்கிரஸ் ஜெயிக்கும் அப்படின்றாங்க. பாஜகவுக்கு இந்த முறை கர்நாடகாவிலிருந்து குறைவான தொகுதிகளே கிடைக்கும் அப்படின்றதுதான் அவங்களுடைய சர்வே ரிப்போர்ட்டாக இருக்கிறது. அசோக் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிமைண்டர். இந்த மாதிரி கள நிலவரங்கள், கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் தொடர்ந்து நியூஸ் மினிட், நியூஸ் லாண்ட்ரி நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எந்த விதமான ஒரு ஆடும் இல்லாம நம்ம ஒரு ஆட் ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக மாறி இருக்கிறோம் அப்படின்னும் போது உங்களுடைய ஆதரவு மட்டும்தான் எங்களுக்கு இந்த பணியை தொடர்ந்து செய்வதற்கான உந்துதலாக இருக்கிறது. அதற்காக இந்த QR கோட்ல உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அசோக் வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த எலெக்ஷன்ல நீங்க எடுத்திருக்கக்கூடிய சர்வே அதே கடந்த முறை அசெம்பிளி எலெக்ஷன்ல என்ன சொன்னீங்களோ அதே மாதிரியான ஒரு முடிவுகள் தான் வரும் அப்படின்றதுல உறுதியா இருக்கீங்களா? கண்டிப்பா சார். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க காமனாவே வேற டிவி ஷோஸ்ல பார்க்கலாம். இப்போ பிஜேபி டீம் கூட, அதாவது மோடி அண்ட் அமித்ஷா டீம் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் 400 சீட் வந்துடும். வேற டிவி சேனல்ல பார்த்தீங்கன்னா கூட மேட்சே ஆகாது. அவங்க சொல்றது 400 சீட்டு பிஜேபி வந்துடும் ஆல்ரெடி அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு குக்குடு சர்வே. உட்காந்துட்டு சும்மா ஆஃபீஸில் உட்காந்துட்டு யார் வேணாலும் அந்த மாதிரி சர்வே சொல்லிடலாம். ஆனால் நாங்கள் எப்படி சர்வே பண்ணுறோன்னா, கம்ப்ளீட்டாக இது ஒரு சயின்டிஃபிக் சர்வே. எங்கள் டீமில் இருக்கிறவங்க யாருமே பணத்துக்காக வேலை பார்க்குறவங்கள சார். இந்த டீம் உருவான கதையே ரொம்ப ஒரு கூஸ் பம்ஸாக ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரி. 2021 க்ரௌட் ஃபண்டு மூலியமாக தான் நாங்கள் இந்த டீமையே கட்டணும். இந்த டீமில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த தொழிலாளர் சங்கத்தில் இருக்கிறவங்க, ஃபார்மர்ஸ் டீமில் சங்கத்தில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் ஒரு 50 கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 50 டீம் சேர்ந்து இந்த மீடியாவை கட்டியிருக்கு. இவங்க மாதம் கொடுக்குற 50-100 நன்கொடைகளில் தான் இந்த டீம் நடந்தது. இது ஒரு கார்பரேட் டீம் கிடையாது. நாங்கள் ஜனங்களுக்கிட்ட நேராக போய் ரேண்டமாக ஜாதி வாரா, ஜெண்டர் வாரா, அப்புறம் அவங்களோட ஸ்டேட்டஸ், பணக்காரன் ஏழை, இந்த மாதிரி இது ஒரு பூத்தில் இருந்து நாங்கள் அந்த கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வாங்கி, பூத் ஓட்டர் ஷீட்டு உங்களுக்கு தெரியும், அந்த ஓட்டர் ஷீட்டை வாங்கி இவங்களத்தான் நாங்கள் போய் பேசணும்னு வெயிட் பண்ணி அவங்கள்ட்ட போய் நாங்கள் அந்த கேள்வியை கேட்டு அவங்க பதிலாக நாங்கள் வாங்கிட்டு வரோம். நீங்கள் வேறு சர்வே பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் போய் ஜனங்கள்கிட்ட அவங்க பேசுகிறாங்களோ இல்லையோ, அவங்க அந்த மைண்ட் செட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவங்களே ஃபில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஆனால் எங்கள் பசங்க அப்படி இல்லை சார். எவ்ரி பூத்தில் 50% 50 பேர்கிட்ட நாங்கள் பேசி ஆகணும். அண்ட் எங்கள் சாம்பிள் சைஸ் ரொம்ப பெருசு. கிட்டத்தட்ட 56,000 பேரை நாங்கள் பேசியிருக்கோம். மேபி இந்தியாவில் இந்த சாம்பிள் சைஸ் அவ்வளோ ரீச் யாரும் ஆயிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் லாஸ்ட் எலெக்ஷனில் நாங்கள் சொன்னப்போ கூட நிறைய பேர் நம்பலை. காங்கிரஸ் 132 to 136 136 சீட்டு வரும்னு நாங்கள் சொல்லியிருந்தோம். கரெக்டாக 136 சீட் தான் வந்துருந்துச்சு. காங்கிரஸ் பிஜேபி 59 65 சீட்டு வரணும். கரெக்டாக 65 சீட்டு தான் வந்திருந்தது. 19 25 சீட்டு ஜேடிஎஸ் வரும்னு சொன்னோம். 19 சீட்டு ஜேடிஎஸ் வந்துருந்துச்சு. நாங்கள் இதை சொன்னப்போ, இது யாருப்பா இது புதுசாக ஃபீல்டில் யாரோ என்ட்ரி ஆகிருக்காங்க, இவங்க சொல்கிறத நாங்கள் எப்படி, ஏன்னா காங்கிரஸ் இல்லை இன்னைக்கு தேதிக்கு சர்வே பண்ணுறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் அப்படின்றது இருக்குது. பல பேர் டெல்லியிலேருந்து வராங்க. டெல்லியிலேருந்து இங்கே பார்த்துட்டு களம் பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கிறது. எனக்கு தெரிஞ்சு பல பேர் ஸ்பேசஸ்ல எல்லாம் போய் பேசினாங்க.
இங்க வந்து பாஜக நிச்சயமா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடிச்சு சொன்னாங்க. பட் அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் தவிடுபொடி ஆயிடுச்சு. உங்க சர்வே நின்னுச்சு. இப்போ அதனாலதான் இந்த ஈதினா யாரு, எனக்கே அவங்கள பார்க்கணும் போல இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங்கை வந்து உருவாக்கி இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய டீம் காம்போசிஷன் அப்படின்றது வந்து ட்ரெயின் ஜேர்னலிஸ்ட் அப்படின்ற ஆங்கிள் ஒரு சில பேர் அதை ஹெட் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க. பட் கீழே வேலை செய்யக்கூடிய ஆட்கள்லாம் யாரு? மாமூலி பசங்க தான் சார். நாங்கள் ஒரு ஆட் கொடுப்போம், இந்த மாதிரி ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கினேன். ஏன்னா எல்லா தொகுதியிலையுமே எங்களுக்கு வந்து எங்களை நம்பி இருக்கிறவங்க எங்கள் கூட நிறையா இந்த ப்ரொட்டஸ்ட் அது இதுலேருந்து நாங்கள் கடந்த 10-15 வருஷமாகவே பிஜேபியை எதிர்த்து நிறைய போராட்டங்கள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 வருஷமாக திராவிட மாடல் அதை தான் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ரைட் விங் எக்கனாமிக்ஸ், ரைட் விங் மென்டாலிட்டியை வந்து ஆப்போஸ் பண்ணுறது வந்து தமிழ்நாட்டில் புதுசு கிடையாது. ஆனால் கர்நாடகத்தில் வந்து லாஸ்ட் ஒரு 10-15 வருஷமாக அதை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிற டீம் எங்கள் டீம். இந்த டீமில் எல்லா தொகுதியிலையும் ஓவரால் ஸ்டேட்லேருந்து எல்லா இதுலேருந்தும் எங்களுக்கு ஜெர்னலிஸ்ட்லேருந்து நிறைய பேர் எங்கள் கூட நிற்கிறாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஃபீல்டில் போய் சர்வே பண்ணோம்னா எங்களுக்கு ஒவ்வொரு தொகுதியில் 50லேருந்து 100 பேர் வேணும். அத்தனை பேர் எங்கள் ஆளுங்க கிடைக்க மாட்டாங்க. ஸோ இப்போ படிச்சுட்டு வெளியே வந்திருக்க யங்ஸ்டர்ஸை நாங்கள் கூப்பிட்டு இங்கே 1 மாதம் 1.5 மாதம் ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் அவங்கக்கிட்ட நாங்கள் ஒரு ஆப்பை டிசைன் பண்ணியிருக்கோம். அந்த ஆப்பில் வந்து அவங்க எந்த லொக்கேஷனில் போகிறாங்கங்கிறது வரைக்கும் நாங்கள் ட்ராக் பண்ணி அவங்க அனுப்புகிற சர்வேல எது ஃபேக் சர்வே, இதில் எதை நம்பகத்தன்மை இருக்குது, எதை நம்பக்கூடாதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிடும். நாங்கள் அதில் இப்போ ஒரு 56,000-60,000 நாங்கள் வச்சுருக்கோம்னா ஆக்சுவலி நாங்கள் 1,00,000 பேரை பேசியிருக்கோம். அதில் ஃபில்டர் பண்ணி தான் வந்து நாங்கள் அந்த நம்பர் கொடுக்குறோம். அதனால தான் சார் நாங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த சர்வேல நீங்கள் வந்து இப்போ நாடாளுமன்ற தேர்தலுக்கு நடத்தி இருக்கக்கூடிய சர்வே, கர்நாடகா ஒரு மிக முக்கியமான மாநிலம். ஏன்னா கடந்த முறை 25 சீட்ஸ் பிஜேபி ஜெயிச்சாங்க. இந்த முறை பாஜகவுக்கு அந்த அளவு சீட்ஸ் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு உங்க சர்வேல வந்து. கண்டிப்பா சார். இப்போ வந்து எல்லாரும் என்ன காரணம் அதுக்கு, எல்லாரும் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீங்க வேற மீடியாவை எடுத்து பார்க்கலாம், 20+ சீட் வந்து பாஜக ஜெயிக்குன்றாங்க. ஆக்சுவலி சவுத் இந்தியாவில் வந்து இந்த ரைட் விங் பாலிட்டிக்ஸுக்கு மிகப்பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ்னா வந்து அது கர்நாடகா தான். நீங்கள் கேரளாலேயோ தமிழ்நாடுலேயோ ஆந்திர பிரதேஷ் தெலங்கானால இவங்க பருப்பு அவ்வளோ வேகாது. கடந்த 20 வருஷமாக இங்கே வந்து கடந்த 20 இல்லை 40 வருஷமாகவே இங்கே கம்யூனல் பாலிட்டிக்ஸை தவிர பிஜேபி வேறு எதையும் செய்யலை. லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷனில் கூட அவங்க 25 சீட்டு ஜெயிக்கிறது இந்த கம்யூனல் பாலிட்டிக்ஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஊன்றுதலாக இருந்துச்சு. அது இல்லாமல் கர்நாடகாலேயே இந்த நார்த் கர்நாடகா சைடு வந்து உங்களுக்கு ஒரு 14 தொகுதி வரும். அந்த 14 தொகுதியில் வந்து ஆர்எஸ்எஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் இப்போ அந்த மாதிரி இல்லை சிச்சுவேஷன். என்னதான் ஜனங்க இந்த ரைட் விங் பாலிட்டிக்ஸுக்கு வந்து அவங்க அவங்க மூளையே அடமான வச்சாலும் கூட அல்டிமேட்டாக இந்த ப்ரைஸ் ஹைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ஜனங்களை பாதிச்சுக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் நாங்கள் இப்போ எங்கள் சாம்பிளிங் கொஷன்லேயே வந்து நாங்கள் ஜனங்களை நேரடியாக கொஷன் கேட்டிருக்கோம், ப்ரைஸ் ஹைக் வந்து உங்களை அஃபெக்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு. அதில் வந்து 46% ஜனங்க என்ன ஆக்சுவலி 70% சதவிகித ஜனம் ப்ரைஸ் ஹைக் எங்களுக்கு அஃபெக்ட் பண்ணியிருக்குதுங்கிறாங்க. அதில் 46% ஜனம் வந்து பிஜேபி தான் இதுக்கு ரீசன்னு சொல்கிறாங்க. பிஜேபி அண்ட் நரேந்திர மோடி எவ்வளவு அஷூரன்ஸ் கொடுத்தாரு அதிகாரத்துக்கு வரதுக்கு முன்னால், ஆனால் அவர் கொடுத்த ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றலை. ஸோ இதுக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு 46 இதுக்கு காரணம் பிஜேபி தான் அப்படின்னு ஒரு 46% ஜனம் சொல்கிறாங்க. இது கூட வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். நீங்கள் இந்த நார்த் கர்நாடகா சைடே பார்த்தீங்கன்னா வந்து அங்கேருந்து ஜனங்க வந்து வேலை இல்லைன்னு, அங்கே வந்து மழை வந்து ரொம்ப கம்மிங்க. சவுத்தன் பார்ட்டில் வர அளவுக்கு மழை சதவிகிதம் அங்கே கிடையாது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டாக சார்ந்தவங்க தான். அங்கே அக்ரிகல்ச்சர் இப்போ அவ்வளோ இது இல்லாததுனால அங்கேருந்து அவங்க சவுத் பார்ட்டுக்கு வந்து வர்றது வந்து காமன் ஆகிட்டு இருக்குது. அதனால் அவங்களுக்கு வந்து அங்கே லோக்கலாகவும் வேலை இல்லை. அது கூட வந்து அவங்களுக்கு சென்ட்ரல் ப்ராஜெக்டும் எதுவும் மோடி 2 கோடி வேலை வாய்ப்பு நான் எவ்ரி இயர் தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை கோயம்புத்தூர் மாதிரி 2 tier சிட்டிஸ் இருக்கும். சென்னையே அவங்க சார்ந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் கர்நாடகாவில் உங்களுக்கு அந்த மாதிரி சிட்டிஸ் கிடைக்காது.
நீங்கள் எதுவாக இருந்தாலும் பெங்களூருக்கு தான் வந்தாகணும். இந்த கோயம்புத்தூர், மதுரை மாதிரி டூர் சிட்டிஸ் கர்நாடகாவில் கிடையாது. அதனாலேயே நார்த் பார்ட் கர்நாடகா ஜனங்க வேலை இல்லாத திண்டாட்டம் ரொம்ப அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு காரணம் மோடி தான் அப்படின்னு அவங்க நம்புற நிலைமைக்கு வந்துட்டாங்க. சரி, இதெல்லாம் வந்து நம்பினா கூட ஓட்டு போட வரும்போது அவங்க பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவாங்க. ஏன்னா மோடிக்கு கேரண்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பெரிய அளவுக்கு இந்தியா முழுவதும் அதை கொண்டு போய் பிஜேபி சேர்த்துருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து இந்த எலெக்ஷனில் டிசைட் பண்ணுமா மக்கள் எப்படி ஓட்டு போடுறாங்க அப்படின்ற அந்த மனநிலையை மாற்றும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லைங்க சார், நீங்கள் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நாங்கள் ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், உங்களோட லீடர் யாருன்னு கேள்வி கேட்டால் அல்டிமேட்டாக இங்கே ஒரு 95% ஜனம் என்ன சொல்லுவாங்கன்னா நாங்கள் மோடிக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த 10 வருஷம் கழிச்சு 2014 2024 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவ்வளோ மோடி வேவ், அதாவது மோடிக்கான அந்த ஒரு இது இப்போ இல்லை, அந்த ஸ்பேஸ் இங்கே காலியாக இருக்குது. உங்களோட மிகச்சிறந்த லீடர் யாருன்னு கேட்டால் மோடின்னு சொல்கிற ஆட்கள் குறைஞ்சிக்கிட்டு வராங்க. அண்ட் எங்கள் கொஷனர்லேயே ஒரு கொஷன் இருக்குது, நாளைக்கே எலெக்ஷன் நடந்தால் நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு நாங்கள் கேட்ட கேள்வியில் வந்து 47% பேர் நாங்கள் காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொன்று, பிஜேபியோட ஓட் ஷேர் எங்கே குறைஞ்சிக்கிட்டு வருதுன்னா, எங்கெல்லாம் பிஜேபி இதுக்கு முன்னால் 2 லட்சம் 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க, அதாவது அவங்களுக்கு லிங்காயத்ஸ் ஓட்டு வந்து இங்கே ஒரு ஸ்ட்ராங் பேஸ். பிஜேபி ஜெயிக்கணும்னா லிங்காயத்ஸ் ஓட்டு வந்து ஹெவியாக வாங்குவாங்க. எங்கெல்லாம் லிங்காயத்ஸ் ஓட்டு இருக்குதோ அங்கே இருக்கிற அந்த லிங்காயத்ஸ் கம்யூனிட்டி அண்டு ஒக்கலிகா கம்யூனிட்டி இங்கே ஸ்ட்ராங் கம்யூனிட்டியே அது 2 தான். இந்த 2 கம்யூனிட்டி எந்த பார்ட்டி சைடு நிற்கிதோ அந்த பார்ட்டி தான் ஜெயிப்பாங்க. ஆனால் எங்கள் கொஷனேரில் எங்கள் ரிசர்ச்சில் தெரிய வந்திருக்க விஷயம் என்னென்னா, இந்த 2 கம்யூனிட்டியுமே இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போடுறது தயங்குறாங்க. பிஜேபிக்கு ஓட்டு போடுறதுலேருந்து பின் வந்து காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டுட்ருக்காங்க. ஒரு சைடு என்னன்னா, பிஜேபி கம்யூனல் பாலிட்டிக்ஸை பற்றி ஜனங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி மாதிரி இது வந்துட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் காங்கிரஸ் இங்கே கொடுத்த கேரண்டி, ஜஸ்ட்டு அவங்க ஆட்சிக்கு வந்து கடந்த 8-10 மாதத்துலேயே நாங்கள் என்ன கேரண்டி கொடுக்குறோன்னு காங்கிரஸ் சொன்னாங்களோ அந்த கேரண்டியெல்லாம் ரீச் ஆயிருக்கு. இது வரைக்கும் 4லேருந்து 4.5 கோடி ஃப்ரீ ட்ராவல், அதாவது பெண்களுக்கு ஃப்ரீ ட்ராவல்னு கொடுத்தாங்க. ஓவரால் கர்நாடகா ஃப்ரீ ட்ராவல்னு கொடுத்தாங்க. அதுவும் அப்புறமேட்டு பெண்களுக்கு இந்த உதவித்தொகைன்னு மாதம் 2000 ரூபா கொடுத்தது வந்து பெண்களுக்கு ரீச் ஆயிருக்கு. இதுவும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் அமையும் சார் காங்கிரஸ். இந்த தேர்தலில் பிஜேபியோடைய அந்த கம்யூனல் பாலிடிக்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு எடுபடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சார். லாஸ்ட் எலெக்ஷன்லேயே, இப்போ லாஸ்ட் ஸ்டேட் எலெக்ஷன்லேயே அது எடுபடலை. எப்பயுமே பிஜேபி கையாளுற ஒரே ஒரு யுக்தினா, அவங்க எப்பயுமே டெவலப்மெண்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேச மாட்டாங்க, ப்ரைஸ் ஹைக்கை பற்றி பேச மாட்டாங்க. ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் இதை பற்றி தான் பேசுவாங்க. இன்னும் எத்தனை வருஷம் ஜனங்க அதையே பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் எத்தனை வருஷம் ஜனங்களை நம்ம வந்து அந்த ஒரு மைண்ட் செட்லேயே தள்ள முடியும்? அல்டிமேட்டாக ஜனங்களுக்கும் பிரெட் அண்ட் பட்டர் அந்த பிரச்சனை வரும் இல்லைங்களா? அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ விழிப்புணர்வுக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் சொல்ல. இல்லை, இப்போ இந்த தேர்தலில் கூட வந்து உங்களுக்கு ஹூப்ளியில் நடந்த அந்த மர்டர், நேஹாவுடைய மர்டர் வந்து ஒரு பெரிய எலெக்ஷன் பிரச்சனையாக மாற்றி இருக்கு பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் சங் பரிவார் அமைப்புகள்லாம். அப்போ இது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு இம்பேக்டை கிரியேட் பண்ணுமா? இல்லை, இப்போதைக்கு அந்த ஒரு சூழ்நிலை இல்லை சார். இதுக்கு பின்னால் கர்நாடகாவில் இந்த மாதிரி 22 கேஸ் இருக்குது. அதை பற்றி நானே ஒரு ஸ்டோரி பண்ணியிருக்கேன். நந்திதா கேஸ் அப்படின்னு ஒன்று வந்துச்சு. நந்திதா மர்டர் கேஸுக்கு ஒரு கம்யூனல் இது கொடுத்தாங்க. அந்த மாதிரி பரேஷ் மேஸ்தான்னு நிறைய கேஸ் இருக்குது. எலெக்ஷன் டைமில் வந்து இந்த மாதிரி பிணங்களை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறது பிஜேபிக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் இதுக்கு பின்னால் எலெக்ஷன் எல்லாம் அவங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. மீடியா கூட முன்னால் வந்து டைரெக்டாகவே பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி இதை ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கியிருக்காங்க. ஆனால் இப்போ ஹுப்ளியில் நடந்த நேஹா கேஸ் பார்த்தீங்கன்னா, அது லவ் ஜிஹாத் அப்படின்னு அதுக்கு ஒரு சாயம் பூச ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னால் எந்தெந்த கேஸ்னால இவங்களுக்கு பெரிய சக்ஸஸ், இந்த மாதிரி கம்யூனல் சாயம் பூசி சக்ஸஸ் ஆச்சு பிஜேபிக்கு, அந்த லெவலில் சக்ஸஸ் இந்த கேஸில் கிடைக்கலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இந்நேரம் அந்த ஹைப் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனங்களோட மூடு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஜனங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருக்கு. இது வந்து லவ் ஜிஹாத் கிடையாது, அது 2 பேரோட பர்சனல் இஷ்யூ. அவங்க அந்த மாதிரி கிரைம் இந்தியாவில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடக்கணும்னு இல்லை, அது நடக்கக்கூடாது. அன்ஃபார்ச்சுனேட்லி நடந்துருக்குது. பட் இதுக்கு போய் பொலிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்கங்கிற உண்மை ஜனங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. அண்ட் அந்த மூடு எங்களுக்கு புரியுது ஈஸி. அப்போது இந்த தடவை
இந்த தேர்தல் களம் என்பது முற்றிலும் மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சார். லாஸ்ட் 20 இயர்ஸ்ல வந்து 9 சீட்டுக்கு மேல காங்கிரஸ் கர்நாடகால எடுத்ததே இல்லை. கர்நாடகால எப்பயும் 15+ சீட் வந்து பிஜேபிக்கு கேரண்டி அப்படிங்கிற ஒரு இதுதான் லாஸ்ட் 20 இயர்ஸா இருந்தது. ஆனா இப்போ வந்து பிஜேபி ஜேடிஎஸ் ரெண்டு கொயிலேஷன் சேர்ந்து கூட அவங்க ஓட் ஷேர் எங்க ரிசர்ச் பிரகாரம் 43% தாண்டல. காங்கிரஸோட சாலிட் ஓட் ஷேர் நியர் 45% இருக்கு. ஆனா பிஜேபி ஜேடிஎஸ் சேர்ந்து இந்த தடவை 42 பாயிண்ட் சம்திங் மேலே ஓட் ஷேர் ஏறல. அண்ட் நாங்கள் எங்கள் ரிசர்ச் பிரகாரம் 13 to 18 அதாவது 18 சீட்டு வரைக்கும் காங்கிரஸுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி ஜேடிஎஸ் கோயிலேஷனில் 10லேருந்து 13 சீட்டு அந்த டீமுக்கு வாய்ப்பு இருக்குது. பிஜேபி ஜேடிஎஸ் கோயிலேஷன் ஏன் ஒர்க் ஆகலன்னு நினைக்கிறீங்க? இல்லை உங்களுக்கு ஓரளவுக்கு அதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்கும்ல. இப்போ ஜேடிஎஸ் வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டர். உங்களுக்கு யார் கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கிறது அப்படின்றத பல ஆண்டு காலம் வந்து ஜேடிஎஸ் தான் அதை டிசைட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது ஜேடிஎஸ் உடைய அந்த டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்றது நம்ம அவ்வளோ ஈஸியாக அதை வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிட முடியுமா? இல்லை சார், கர்நாடகாவில் பொறுத்த வரைக்கும் ஜேடிஎஸோட ஒரு ஓட் ஷேர் எங்கே இருக்குதுன்னா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. தும்கூரு, மண்டியா, ஹாசன், சிக்பல்லாபுரால இந்த மாதிரி ஒரு 4 தொகுதியில் மட்டும்தான், 4-5 டிஸ்ட்ரிக்டில் மட்டும்தான் அவங்களோட ஓட் ஷேர் இருக்குது. நீங்கள் நார்த் கர்நாடகா சைடெல்லாம் போனால் அவங்க ஓட் ஷேர் வெறும் 2-3% கூட கிடையாது. அண்ட் கர்நாடகா பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கர்நாடகா பாலிடிக்ஸை நீங்கள் அனலைஸ் பண்ணால் ஒரு கொயிலேஷன் கவர்மெண்ட் வந்து ஒரு கொயிலேஷன் டீம் பார்ட்டி வந்து இங்கே ஜெயிச்ச ஹிஸ்ட்ரியே கிடையாது. இதுக்கு முன்னால் வந்து காங்கிரஸ் ஜேடிஎஸ் கொயிலேஷனில் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. 2019 எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணாங்க. நீங்கள் அதை பார்த்துருக்கணும், உங்களுக்கே அது அந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தது. கடைசியில் ஜேடிஎஸ் கூட வந்து கொயிலேஷனில் தான் அவங்க வந்து லாஸ்ட் லோக்சபா எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் கிடைச்சது சீட்டு வந்து ஜேடிஎஸ்க்கு ஒரு சீட்டு கிடைச்சது, காங்கிரஸ்க்கு ஒரு சீட்டு கிடைச்சது, மொத்தம் 28 சீட்டில். அண்ட் இந்த உள்ள இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லணும்னா, பிஜேபிக்கு இங்கே ஜனம் ஓட்டு போட்டால் கூட பிஜேபி ஒரு கம்யூனல் பார்ட்டிங்கிறது தெரியும். பிஜேபி கம்யூனல் பார்ட்டி, அது ஹிந்துக்களுக்கான பார்ட்டிங்கிறதுனாலேயே ஒரு சாலிட் ஓட் ஷேர் இருக்குது. ஆனால் ஜேடிஎஸோட சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அவங்க ஸ்டார்டிங்ல இருந்து அவங்க வந்து இந்த கம்யூனல் பாலிடிக்ஸில் ஈடுபடாத செக்யூலர். அவங்க ஸ்டார்டிங்ல இருந்தே செக்யூலர். ஒரு கம்யூனல் பார்ட்டி கூட ஒரு செக்யூலர் பார்ட்டி இது வந்து எப்படி சொல்ற, இது ஒரு கள்ள தொடர்புன்னு சொல்லலாம். அது வந்து ஜனங்களுக்கு தெரியும். நீங்க ஒரு லெவலு மேல ஜனங்களை ஏமாற்ற முடியாது, ஒரு லெவலுக்கு மேல ஜனங்களை ஏமாற்ற முடியாது. அண்ட் கர்நாடகாவில் வந்து இந்த கொயிலேஷன் பார்ட்டி எலெக்ஷன் வந்து ஜெயிச்ச ஹிஸ்ட்ரியும் கிடையாது. அதனால வந்து இந்த தடவை காங்கிரஸ்க்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு, இந்த 20 வருஷம் ரெக்கார்டை பிரேக் பண்ற வாய்ப்பு இந்த வருஷம் காங்கிரஸ்க்கு இருக்கு. ஸோ மோடிக்கு கேரண்டி, மோடி வேவ்லாம் வந்து கர்நாடகாவில் இல்லைன்னு இல்லை. கண்டிப்பாக கர்நாடகாவில் இல்லை. இருந்தாலும் அந்த ஒரு 10 to 15% தான் இருக்குது. எங்கள் கொஸ்டினேரில் அது வந்து ஒரு ஓட்டாக இருக்குது சார். நீங்கள் பிஜேபிக்கு எதுக்காக ஓட்டு போடுறீங்க அப்படின்னு கேட்டால் ஒரு 5% ஓட்டர்ஸ் வந்து பிஜேபி ஹிந்துங்களுக்கான பார்ட்டி, அதனால் நாங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுறோம். அண்ட் ராம மந்திரா கட்டுனதுக்காக ஓட்டு போடணும் ஒரு 8%, அதாவது 13% பேர் வந்து ஹிந்துத்துவக்காகவும் ராம் மந்திருக்காகவும் ஓட்டு போடுறாங்க. ஆனால் மிச்ச 87% ஓட் ஷேர் எப்படி டிவைட் ஆகுதுன்னா, உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், ப்ரைஸ் ஹைக் தான் ஒரு பெரிய டிசைடிங் ஃபேக்டராக இருக்குது. ஆனால் அந்த இதில் வர்றது வந்து மிடில் காஸ்ட் பீப்புள் தான். அவங்களுக்கு வந்து இந்துவா, முஸ்லீமா, கிறிஸ்டியனாங்கிறது தேவையில்லை. ஃபைனலி அவங்க பிரச்சனை ஊத்து பிரச்சனை, பிரெட் அண்ட் பட்டர் பிரச்சனை. அவங்க அன்எம்ப்ளாய்மெண்ட்டை மனசில் வச்சு, ப்ரைஸ் ஹைக்கை மனசில் வச்சு தான் இந்த தடவை கண்டிப்பாக ஓட் போல் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப நன்றி அசோக், எங்களோடு இணைந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக. ஸோ கர்நாடகா தேர்தல் களம் என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. கடந்த முறை பாஜகவுக்கு இருந்த அதே நிலை ஆதரவு தளம் அப்படின்றது இந்த முறை இல்லை அப்படின்றது அவங்களுடைய சர்வேல இருக்குது. ஸோ ஜூன் 4ஆம் தேதி ரிசல்ட்ஸ் வரும்போது கர்நாடகா தேர்தல் களம் எப்படி மாறி இருக்கிறது, அது காங்கிரஸ் என்ன மாதிரியான கிரவுண்ட் லெவலில் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து தெரிய வரும். ஸோ நாம் இந்த விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எங்களுடைய சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் எங்களுக்கு உங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளோடு இந்த நிகழ்ச்சியை முடிக்கிறேன். வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். This election season, your right to choose puts you at the heart of it again. We'd like to be your eyes and ears. Choose the journalism and media that serves democracy and you. Simply log on to newslaundry.com/2024 election fund and choose an amount of your choice for the reports of your choice.